ஹலோ எவ்ரிவன், மார்ச் மிட்ல இருக்கும். இந்த நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னில இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டென்ட் படிக்கக்கூடிய டைம் எல்லாமே நமக்கு வந்து இப்போ இந்த மந்தோட உங்களுக்கு வந்து வைண்ட் அப் ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து மாக் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான டைம் வந்து இதுதான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாக் எக்ஸாம் எழுதும் போது அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நமக்கு வந்து ஒரு சாப்டருக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுமோ, அதே மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது அந்த 3 ஹவர்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த 3 ஹவர்ஸை நீங்கள் எப்படி ஒரு ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து மாக் எக்ஸாம் எழுதுறதுக்குன்னா ஒரு டைம். ஓகே, அந்த மாக் எக்ஸாம் வந்து நீங்கள் எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த மாக் எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. இந்த எக்ஸாம் இல்ல, ஈவன் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் இந்த மாக் எக்ஸாம் வந்து ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணுது. ஸோ அந்த மாக் எக்ஸாம் நீங்க அட்டன் பண்றதுக்காக 25th 27th 29th அண்ட் 31 இந்த 4 நாளுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து மாக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாக் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த போர்டில் தெரியுது அந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கொடுத்துருக்க அந்த 4 டேஸில் நீங்கள் வந்து உங்களோட மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று நல்ல விஷயம் கிடைக்கும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்திருக்கு, நீங்கள் எந்த இடத்துல வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிடும். அண்ட் அகைன் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சீரியஸான உங்களை மாதிரி ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ உங்களோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, அது உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு நினைச்சேன். அண்ட் அனதர் திங், நமக்கு லாஸ்ட் 30 டேஸ் இருக்கு இல்லையா? ஸோ மார்ச் 27th மேலே நம்ம வந்து லாஸ்ட் 30 டேஸில் வந்து கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இந்த ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3999. இந்த ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த ஃபீஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 30 டேஸில் உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கட்டும், அண்ட் லைவ் செஷன்ஸ் இருக்கட்டும், டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துலையுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து என்ன செஞ்சுக்கலாம், 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல வந்து உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஆஃப்லைன் படிக்கிறதுக்குண்டான கிளாஸ் கோர்ஸ், ஆன்லைன் படிக்கிறதுக்குண்டான கிளாஸ் கோர்ஸ். ஆஃப்லைன்ல உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000, இது கூட கொஞ்சம் ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்த நினைச்சிருந்தேன். இப்போ நான் சொல்ல வந்ததை நான் சொல்ல ஆரம்பிக்க போறேன். சக்சஸ் அப்படின்றது ஒரு நீட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சக்சஸ் வந்து நம்ம நிறைய பேராமீட்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குங்க. என்னன்னா, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year 2 year 3 year கூட நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. மோர் தென் 3 years கூட நமக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த நம்ம எவ்வளவு டைம் வந்து நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து முக்கியம் தான். பட் அதை தாண்டி அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த மெயின் எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த மே மந்த் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அந்த 3 மணி நேரம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த 3 மணி நேரம் வந்து நமக்கு எப்படி ஃபேவர் ஆக போகுது அப்படின்றத நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ அந்த 3 ஹவர்ஸ் நம்ம எப்படி ப்ரொடக்டிவா, எப்படி நமக்கு சாலிடான ஒரு எப்படி நம்ம நல்ல விதமாக அதை எழுதிட்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறேன். அண்ட் சக்ஸஸ் பொறுத்த அளவுக்கு நாலேஜ் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க், அதுதான் நமக்கு சக்ஸஸ். இது நமக்கு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து ஜஸ்ட் இப்போ வந்து டிஃபைன் பண்ண அந்த டேர்ம் தான், சரிங்களா? ஸோ அது உழைப்பும் இருக்கணும். அந்த உழைப்பை வந்து நீங்க எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்றத அதான் ஸ்மார்ட் ஒர்க், ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே நமக்கு வந்து வெறுமனே நமக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதை நமக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ எந்த பாத்தில் அதை நம்ம அதை டைரக்ட் பண்ணணும், எந்த பாத்தில் நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்ல போறோம். ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு வந்து சக்ஸஸுக்கு ஒரு வழிவகுக்கும். அண்ட் அனதர் திங், ஸ்டார்டிங் வித் அ ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் வில் பில்ட் மொமெண்டம், இன்க்ரீஸ் கான்ஃபிடன்ஸ், செக்யூர் ஈஸி மார்க்ஸ் குயிக்லி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த 3 ஹவர்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சப்ஜெக்ட் நீங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஓகே, சில பேர் பிசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் வந்து பயாலஜியில் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர், நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சாப்டர், நீங்க ரொம்ப கான்ஃபிடண்டா ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பா நமக்கு பயாலஜி வந்து நீங்க கம்பேரிட்டிவ்லி ஒரு ஓவரால் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி வந்து நமக்கு நல்லா படிப்பாங்க. ஓகே, ஏன்னா அது வந்து அதை நமக்கு வந்து அதிகமான ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அந்த பயாலஜியை வந்து இன்கேஸ் நீங்க கான்ஃபிடன்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் உங்க கையில கொடுத்தோன்னே ஜஸ்ட் நீங்க வந்து எதை கொடுத்துருப்பீங்க, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க பயாலஜி இருந்து கொஸ்டின் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பயாலஜி இருக்கக்கூடிய பயாலஜி போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து இதுல என்னென்னலாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும் ஒன்று. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து அந்த பயாலஜி வந்து நம்ம எடுக்க போறோம்.
கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டம் செட் ஆகும். அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 180 மினிட்ஸ் 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் எவ்வளோ விஷயம் 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் வந்து 180 கொஸ்டினை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரஃபாக ஒரு ஆவரேஜாக ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்க போகுது. அந்த ஒரு நிமிஷத்தை பயாலஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த டைம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த வர டைமில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அது எல்லாமே எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு லென்த்திய கொஸ்டின்ஸாக இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த 1 மினிட்டுக்குள்ளே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பயாலஜியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினைச்சீங்கன்னா லெஸ் தென் 1 ஹவருக்குள்ள உங்களால் அந்த பயாலஜி வந்து உங்களால் அது ஒரு கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பயாலஜி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன்னா அந்த 1 ஹவருக்குள்ள நம்ம பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைம் எதுக்கு கொடுக்கலாம்னா நீங்கள் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா அட்வான்ஸ் நீங்கள் வந்து பயாலஜி கம்ப்ளீட் பண்ணது உடனேவும் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 1 ஹவர் கொடுங்க. ஓகே, 1 ஹவர் லெஸ் தென் 1 ஹவர் கொடுங்க. ஸோ அந்த 1 ஹவருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி பேப்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எதுக்கு வாங்க, ஃபிசிக்ஸுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து நான் சொன்ன ஒரு ஓவரால் டேட்டா யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு இதை ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ இன்கேஸ் இல்லை எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது, நான் ஃபிசிக்ஸை தொட்டால் தான் எனக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மார்க்கில் இந்த வந்து உங்களோட ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களால அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு சாலிடான ஒரு டைம் கொடுத்து அதை சால்வ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நார்மலான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணது வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ப்ரிஃபரபிளி பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து செகண்ட் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கீங்களோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ட்ரை டு கம்ப்ளீட் அந்த 1 ஹவருக்குள்ள பயாலஜி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் விஷயம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த 3 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களால ஒரு பயங்கரமான ஒரு டைம் மேனேஜ்மெண்டோட ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் யுவர் பிரெயின் டு ரீட் கொஸ்டின்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றத விட ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு டைம் நம்ம அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளால கிரகிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதை சொல்ல முடியாது, அது டிஃபரெண்ட் சொல்ல முடியாது. சரி, அதனால 1 or 2 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கும், கண்டிப்பா ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஆக்சுவலா நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு கிராஸ் ஒரு நிமிஷத்துக்கு உண்டான டைம் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இதுல இருந்து அதாவது நீங்க லாஸ்ட் 1 ஹவர்ல வந்து ஹரிபரியா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி அந்த சால்வ் பண்ணதுக்கு நீங்க ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கு தாண்டி நீங்க என்ன செய்றீங்க, 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 மினிட்ல லிட்டரா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த கொஸ்டின் வந்து நீங்க ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ லிட்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்க டைமை பார்த்துட்டு ரீட் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன செய்யுங்க, இன்னும் நீங்க ரொம்ப கான்ஷியஸ் இருந்தீங்கன்னா பொறுமையா ஒரு தடவை ரீட் பண்ணும்போதே அந்த கொஸ்டின் வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதை ரீட் பண்றதுக்கு முடியலன்னா செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் குயிக்கா ரீட் பண்ணி அந்த 30 செகண்ட்ஸ் அந்த 40 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து நீங்க ரீட் பண்ணிருங்க. ஸோ பேலன்ஸ் கூட அந்த 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்து நீங்க அதை சால்வ் பண்ணி நீங்க ஷேட் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லாட்டி 40 செகண்ட்ஸ்க்கு மேல உங்களுக்கு டைம் எடுக்குது, லிட்டரலா ஒரு 1 மினிட்டுக்கு மேல தாண்டுது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை வந்து நீங்க டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஸ்கிப் ஆகுங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈகோ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்து காட்டும். என்னன்னா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம விறுவிறுன்னு சால்வ் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தாண்டி போயிடும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஒரு கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜுவலான ஒரு டெசிஷனா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து உங்களோட ஈகோ வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அது கேஸ் நீங்க வந்து 1 மினிட்டுக்குள்ள நீங்க டைம் கொடுங்க. அந்த 1 மினிட்டுக்கு தாண்டி அது ப்ரொலாங் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு டாட் சிம்பிள் வச்சுட்டு ஒரு கிராஸ் சிம்பிளை நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வேகமா சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில டைம்ஸ் நீங்க எடுத்து அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்தீங்கன்னா மேபி அந்த லாஸ்ட் நீங்க மறுபடியும் ரீட் பண்ணும்போது நீங்க முன்னாடி ரீட் பண்ண தாண்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். மேபி நீங்க சால்வ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம விட்டால் கூட பரவாயில்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் வந்து 4 மார்க். இன்கேஸ் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய 4 மார்க். சால்வ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போற மார்க் வந்து 4 மார்க். இன்கேஸ் நீங்க தப்பா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போக போற மார்க் வந்து 5 மார்க். ஓகே, ஒரு நெகட்டிவ் மார்க் கூட சேர்ந்து போகும். ஓகேங்களா? ஸோ எது நமக்கு அதனால நெகட்டிவ் மார்க் இருக்குன்ற ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க சால்வ் பண்ணாம விட்டா கூட இட்ஸ் வெல் அண்ட் குட் தேன் சால்விங் அஸ் அ ராங்
கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து எலிமினேஷன் மெத்தடை பொறுத்த அளவுக்கு ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து அதுக்கடுத்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவாங்கன்னா, எலிமினேஷன் மெத்தட் வந்து நிறைய டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம படிக்கும் போது மைண்ட்ல என்ன வரும்னா, இவ்வளோ படிக்கிறோம், ஓகே, ஒரு 2 வருஷம் ஒரு 1 இயர் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம தர பண்ணுறோம், லேட் நைட்ஸ் படிக்கிறோம், நிறைய எக்ஸாம்ஸ் எடுத்துறோம், நிறைய மார்க் எக்ஸாம் எழுதுறோம், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், கரெக்ட் தான். ஓகே, அப்போ கடைசியில் ஒரு அஸ் அ ஹியூமனா நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கிடைக்கும்னா, நான் இவ்வளோ பண்றேன், ஒருவேளை அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து ஒரு அப்நார்மலான ஒரு கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைச்சிச்சுன்னா, நான் படிச்சதுல இருந்து எதுவுமே எனக்கு வராம விட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற பயம் வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க படிச்சது என்னைக்குமே வேஸ்டா போகாது. அதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இன்கேஸ் நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்ச ஏரியால இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வராம இருந்தாலும், அந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் எலிமினேஷன் பண்றதுக்காகனாச்சும் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப அந்த 2 ஆப்ஷன் நீங்க வந்து இல்ல அப்படின்றத நீங்க முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சர்டன் நாலேஜ் தேவைப்படுது. சோ அதுக்கு உங்களோட ஒரு சஃபிஷியன்டான ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா வேணும். சரிங்களா? சோ அதனால வந்து நீங்க படிக்கும் போது செல்ஃப் டவுட் இல்லாம இது வருமா வராதா, இது ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நீங்க வந்து ஜென்யூனா ஃபுல்லா பாருங்க. டு த மினிமம் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு தெரியாத கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் இங்க வராது அப்படின்றத முடிவு பண்றதுக்காச்சும் நமக்கு அந்த படிச்சது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் கூட அந்த 2 ஆப்ஷன்ஸை வந்து நீங்க சூஸ் பண்றதுல தான் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அனதர் திங், டோன்ட் திங்க், அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து எமோஷனல் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது சில பீப்புளுக்கு வந்து நேச்சுரலாவே பிசிக்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரியோ வந்து ரொம்ப ஒரு நிறைய படிச்சிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் ஏரியா நிறைய இருக்கும். அவங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு டீச்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஸோ மேபி அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்செப்ட்ஸுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நமக்கு அந்த சாப்டர் அந்த சப்ஜெக்ட் வந்து கொண்டு போயிருந்திருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், ரொம்ப புரிஞ்சு அதை படிச்சிருப்பாங்க. அப்ப கொஸ்டின் பார்க்கும்போது சால்வ் பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுவாங்க, கையெல்லாம் மடக்கி விட்டுட்டு வேமா விறுவிறுன்னு போடுவாங்க. 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள உங்களால முடிக்க முடிஞ்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். இன்கேஸ் உங்களுக்கு அந்த 1 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு டைம் ப்ரொலாங் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஃபைட் வந்து கொஸ்டின் பேப்பர் கூட வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து டிராப் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால ரொம்ப ப்ரொலாங் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே தான். பட் ஆனா நீ அதே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் நீங்க ஒரு 5 ஈஸி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணதுக்கான ஸ்கோப் நீங்க அந்த இடத்துல நீங்க லூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்போ அதனால என்ன செய்யுங்க, அவங்களோட எமோஷன்ஸுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் டைம்ல நீங்க வந்து எந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ டோன்ட் திங்க் ஓகே ஒய் கான்ட் ஐ சால்வ் திஸ், இதை என்னால ஏன் சால்வ் பண்ண முடியாது, நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எமோஷனும் நீங்க எந்த ஒரு எடுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவே நமக்கு போதுமானதான். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்க பாக்குறதுக்கு நீங்க எப்போ கண்டிப்பா மெயின் எக்ஸாம்ல வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரை வேணா ஃபாலோ பண்ணுங்க, உங்களை எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வேணா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மார்க் எக்ஸாம் வந்து எழுதி பாருங்க. மார்க் எக்ஸாம் எழுத உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர், நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஈவன் தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாவே வந்துகிட்டே இருக்கு, என்னால ஸ்கோர் வரவே மாட்டேங்குது, ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் என்னால தாண்ட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, விடுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மார்க் எக்ஸாம் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த மார்க்கை விட கண்டிப்பா மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அதிகமான மார்க் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீ ட்ரஸ்ட் மீ. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் எக்ஸாம் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பண்ணுங்க, ஆன்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணி அதை வந்து ரிவைஸ் பண்ணி பாத்துருங்க. ஸோ அன்னைக்கு வந்து நீங்க அந்த கொஸ்டின் நீங்க அந்த ஒரு 20 கொஸ்டின் ஒரு அந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி 180 கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த 180 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அந்த ஆன்சர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க டெய்லி. இதுக்கப்புறம் வந்து இது பிரைம் டைம், கம்ப்ளீட் பிரைம், ஜானுக்கு அப்புறமே நமக்கு பிரைம் டைம் தான். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மந்த் எண்ட் இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த மந்த் எண்டோட முடிச்சிருங்க. ஏப்ரல் 1ல இருந்து ஸோ டில் நீங்க மே வரைக்கும் கம்ப்ளீட்டா நமக்கு எல்லாம் பார்க்க போறோம் மார்க் எக்ஸாம். ஓகே, ஃபுல் போர்ஷன் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும், ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருக்கணும், எழுதணும், ரிவைஸ் பண்ணணும், தூங்கணும், சாப்பிடணும், இவ்வளவுதான் உங்களோட ரொட்டீனா இருக்க போது. ஸோ மார்க் எக்ஸாம் எழுதணும், அதை ரிவைஸ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணி பார்க்கணும், தூங்கணும், சாப்பிடணும், இவ்வளவுதான். ஓகே, இதுதான் உங்களோட 1 மந்த் ரொட்டீனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மே மந்த்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல்ல இருக்க போது. ஜஸ்ட் நீங்க வந்து நம்பலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் மார்க் பொறுத்தளவுக்கு அகைன் நமக்கு என்னது இட்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஓகே வெல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி சில குவாலிட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த லைஃப்ல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து ஹோல்டு பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆனா ஹோல்டு பண்ணி ட்ரை பண்றதுல வந்து அதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றதுல வந்து ரொம்ப அது ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்க போகுது. அதனால லெட் கோ பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
போனா போட்டும் அப்படின்ற மாதிரி லெட் கோ பாலிசி தான் அது. அப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் தெரியாம இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க வந்து அதை வந்து விட்டுருங்க, விட ட்ரை பண்ணுங்க. அந்த விட்டுட்டு நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை நீங்க அட்டன் பண்ணி ஒரு நெகட்டிவ் மார்க் போறது வந்து அந்த அளவுக்கு அப்ரிஷியபிளான ஒரு டெசிஷனா இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸோட நீங்க வந்து கொஸ்டின் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ், கிளாரிட்டி பிளஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நீட் சக்சஸ். ஸோ இது எல்லாத்தையும் சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, நான் வந்து இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. அதை நான் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நீங்க ஒரு சோலை நீங்க எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அது எனக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். பட் என்னன்னா நீங்க வந்து ஜஸ்ட் இன்கேஸ் அதை இதை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நான் சொல்றதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கான்ஃபிடன்ஸோட இருங்க. ஓகே, ஏன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாமுக்காக நமக்கு 1 இயர் கொடுத்துருக்கோம், மோர் தென் 1 இயர் கொடுத்துருக்கோம். நீங்க ஸ்கூல் படிக்கல இருந்து நீங்க படிச்ச சப்ஜெக்ட் தான் அது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேஸ்டே போகாது. கண்டிப்பா அந்த மார்க்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஓகே, மற்றவங்களை தாண்டி நம்ம வந்து ஒரு ஜென்யூனா நமக்கு ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல நீங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி பொறுத்த அளவுக்கு நிறைய வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பயங்கரமா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை யோசிக்கிறத விட ரொம்ப சிம்பிளா அது என்னது இது இந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கான்ற மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்டா நீங்க சில பசங்க இருப்பாங்க ரொம்ப டீடைல்டா வந்து அதை ரிசர்ச் அளவுக்கு அவங்க கொண்டு போயிருவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. சிம்பிளான ஒரு கிளாரிட்டி மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கடுத்து ஸ்பீட் கண்டிப்பா வேணும். அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா நீங்க நமக்கு மார்க் எக்ஸாம் எழுதுறதுல அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து தெரியும். அந்த ஸ்பீட் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில்டா வந்தோம்னா நமக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிச்ச முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து இட்ஸ் அ பிரைம் டைம். ஓகே, அதனால வந்து இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு படிக்க பேக்லாக் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து பிராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்க மார்னிங் நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த ஆன்சர் வந்து அந்த ஆன்சர் டிஸ்கஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த ஆன்சர்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஈவினிங் போய் அந்த போர்ஷன் ரிவிஷன் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பீரியட் ஃபுல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கணும், நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும், அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும், அதுக்கடுத்து சாப்பிடணும், தூங்கணும். இந்த ரொட்டீன் தான் இந்த 1 மந்த் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு மே மந்த்ல நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சது. இன்கேஸ் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சஜஷன் தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். அண்ட் another thing, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மிங் 27th அன்னைக்கு, கம்மிங் 25th, 27th, 29th and 31st இந்த 4 நாளுமே நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு மார்க் வந்து நாங்க கனெக்ட் பண்ண போறோம். சோ அதுல வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்டா இருக்கும். அண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து எழுதிப்பாங்க. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல தான் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நேரடியா வந்து எழுதிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட ஸ்கோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களோட ஸ்கோர் எப்படி இருக்குன்றது வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நீங்க எந்த இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து நான் மீட் பண்றேன். ஸோ பை.